வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் நிஃப்டி பொறுத்த மட்டும் 21,855க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பாட் நிஃப்டி 21,780க்கு கீழே வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் ஆகும். அப்படி ஆச்சுன்னா 21,710 21,600 2 டார்கெட் இருக்குது இன்ட்ராடேக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நிஃப்டி வந்து 22,000க்கு அதாவது 21,970க்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன டார்கெட் இருக்குது. 22,004 22,058. ஸோ இதுதான் இன்றைக்கி நிஃப்டியோடைய லெவல். இந்த லெவலில் தான் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப மந்தமாக தான் இருக்கும். எஸ்டர்டே அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன ரேட்டில் க்ளோஸ் ஆச்சோ கிட்டத்தட்ட ஓப்பனிங்கும் வந்து ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து மூமெண்ட் எதுவும் இல்லை. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்டாக வந்து 40 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. ஸோ அப்போது வந்து நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான இடமே கிடையாது. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் அது. ஆக்சுவலி நல்லா வந்து வாங்கி 8,000 10,000 இருக்கும்போது வாங்கி இப்போ 24,000 வந்திருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அதை நீங்கள் வாங்கும்போது மார்க்கெட் அப்புறம் திரும்பி இறங்குச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொன்னால் திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து 18,000க்கோ திரும்பவும் 15,000க்கோ போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. திருப்பி இந்த ரேட் வரதுக்கு வருஷக்கணக்காக ஆகிடும் அப்புறம். ஸோ அதனால் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ மார்க்கெட் நான் 100% இறங்கும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் மேலே கொஞ்சம் போகலாம். ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்சு நான் 24 வரைக்கும் கெஸ் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் 22,500லாம் காம்ப்ரமைஸ் தான், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அது பெருசாக வந்து 40,000 50,000 அப்படி மேலேயே போயிட்டுருக்கோம் அப்படிங்கலாம் கனவுலவும் நடக்காது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கரெக்ஷன் கொடுத்து தான் போகும். மேபி ஒரு இந்த இயர் வேணால் மேபி கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஸ்லைட்டாக பாசிட்டிவாக இருந்துட்டு அடுத்தடுத்த வருடங்களில் கொஞ்சம் மெதுவாக வந்து இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.